Welcome to Elsa Max. 9th Max, Chapter 1, Set Language, Example Sum 1.2. Write the set of letters of the following words in roster form. கீழே இருக்கிற இந்த லெட்டர்ஸை ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கிறேன். ரோஸ்டர் ஃபார்ம்னாவே நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுருக்கிற மாதிரி ரோஸோடைய பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், கேர்வாக அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். அதை நீங்கள் ஹிண்ட்டாக வச்சுக்கிட்டு ரோஸ்டர் ஃபார்முடைய செட்டு எப்படி எழுதணும், ப்ராக்கெட்டை கேர்வாக எழுதணும். கேர்வாக எழுதிட்டு இப்போ லெட்டர்ஸை பார்க்கலாம். ஏ எத்தனை டைம் இருக்குது, இங்கே 1 டைம் தான் இருக்குது. அப்போது ஏ எழுதிடலாம். கமா நெக்ஸ்ட்டு எஸ்ஸு 1 2 and 3 4. ஸோ 4 டைம்ஸ் இருக்குது. 4 டைம்ஸ் இருந்தாலும் நம்ம எத்தனை டைம் தான் எழுதணும், 1 டைம் தான் எழுதணும். இந்த செட்டுக்குள்ளே மெயினானது என்னது, இந்த செட்டுக்குள்ளே நம்ம எழுதும் பொழுது கொஷினில் எத்தனை லெட்டர்ஸு எத்தனை வாட்டி இருந்தாலும் செட்டுக்குள்ளே எழுதும்போது 1 டைம் தான் எழுதணும், ரிப்பீட் ஆகாமல் எழுதணும். நெக்ஸ்ட்டு இ எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. ஸோ 2 டைம் இருந்தாலும் நம்ம எத்தனை டைம் தான் எழுதணும், 1 டைம் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு எம் எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் தான் இருக்குது. ஸோ எம். ஆல்ரெடி ஃபினிஷ்டு எழுதியிருக்கிறோம். என் எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் தான் இருக்குது. ஸோ டி 1 டைம் தான் இருக்குது. ஸோ இந்த செட்டுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம எழுதின லெட்டர்ஸு ரிப்பீட் ஆகி இருக்கா, இல்லை நம்ம 2 வாட்டி எழுதியிருக்கோமா, அதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம செட்டுக்குள்ளே ரிப்பீட்டாக எந்த ஒரு லெட்டருமே இல்லை. ஓகே, நம்ம எழுதியாச்சு. ஆனால் அந்த செட்டுக்கு நாம் ஒரு பேர் கொடுக்கணும். ஏன்னா செட்டு இப்போது செட்டுன்னு சொல்கிறோம், பட் அது நேம் நம்ம ஏவாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏ வச்சுக்கலாம், இல்லை எந்த ஒரு நேமும் வேணால் வச்சுக்கலாம். PQ பி எதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன்னு அந்த செட்டுடைய நேமாக வச்சுக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷன் பிரின்சிபல். ஸோ ரோஸ்டர் ஃபார்மேட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எழுதணும், ரோஸுடைய பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், கேர்வாக அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை எடுத்துக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி எத்தனை டைம் இருக்குது, 1 2. ஸோ 1 டைம் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆர் எத்தனை டைம் இருக்குது, 1 டைம். ஸோ எழுதிடுங்க. ஐ 2 டைம் இருக்குது. ஐஏ என் 1 டைம் தான் இருக்குது. ஸோ என் எழுதிடுங்க. சி 1 டைம் தான் இருக்குது. ஐஏ ஆல்ரெடி ஃபினிஷ்டு. ஸோ நம்ம எழுத தேவையில்லை. பி ஆல்ரெடி ஃபினிஷ்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எத்தனை வாட்டி, 1 டைம் தான் இருக்குது. ஸோ எழுதிடலாம். எல் இருக்கிறதே 1 டைம். ஸோ 1 டைம் எழுதியாச்சு. ஃபைனலாக நம்ம செக் பண்ண வேண்டியது, இந்த செட்டுக்குள்ளே ஏதாச்சும் நம்பர்ஸ் ஏதாச்சும் லெட்டர்ஸு ரிப்பீட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ரிப்பீட் ஆகியிருக்கா, இல்லை. ஸோ அதோடைய நேம் என்ன வச்சுருக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஏன்னு வச்சுட்டோம், செகண்ட் சப்டிவிஷனுக்கு பின்னு வச்சிடலாம். ஓகே, ஆர் யூ கிளியர்? தேங்க்யூ.